மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம், என் பேர் பழனிவேல், திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஐயா கிட்ட பயிற்சி வாங்கி ஒரு 7 வருஷம் இருக்கேன். ஆனால் பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு முழுமையடை தன்மை முழுமையாக நோக்கி நகரல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகிருந்துச்சு. சரி, ஐயா சொல்கிறாங்க 40 நாள் பாடி வந்தாக்க உனக்கான உலகத்தை நீ உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் ஐயா. ஆனால் இன்னும் வாழ தெரியலன்னா என்ன ஒரு நாள் பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் இன்னும் வாழவே இல்லை அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ஐயா தான் என்னை வழி நடத்தி சரி பண்ணி வாழ வைக்கணும். நன்றி. வணக்கம், நான் பழனிவேலு, திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் 2018 ஐயாட்ட உபதேசம் வாங்கினேன். பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் திருப்பி காலம் கையில் அட்டன் பண்ணேன். அப்புறமா ஆனந்த அல்வா அட்டன் பண்ணேன். சரி, இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிறதுனால சரி 40 நாள் வகுப்பு போகலான்ட்டு முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பணப்பிரச்சனையாக இருந்தது. சரி, என்கிட்ட பணத்தை ரெடி பண்ணிட்டு போகலான்ட்டு என் மனைவிட்ட சொன்னேன். என் மனைவி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் கொண்டுக்கிட்டு 40 நாள் வகுப்பு அட்டன் பண்ண வந்தேன். ஐயா ஒவ்வொரு நாளும் கிளாஸு ஃபஸ்ட்டு கட்டல்ங்கிற கட்டல் நடத்தினார். அப்புறம் ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்து நில், பார்த்து பழகு, ஊக்கமுது கைவிடல், துணிவு, காமம், பேசும் கலை, இதெல்லாம் நடத்தினார். ஐயா ஒவ்வொரு நாளும் கிளாஸை பார்த்து நம்மளை பார்த்து எப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ஆழமாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஆழமாக சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளை எந்தெந்த இடத்துல நம்மளை பேச விட்டு பாட விட்டு பார்த்து நம்மளோட தவறுகளெல்லாம் திருத்துவார். நம்ம எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழணும், கொண்டாட்டமாக ஆனந்தமாக வாழணுங்கிறத ஐயா அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. இனிமேல் சமுதாயத்தில் போயிட்டு நல்லபடியாக வாழணும், பொருளாதார விடுதலை அடைஞ்சு ஞானம் அடைஞ்சு எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறணுன்ற நோக்கத்தில் நல்லபடியாக வாழணும். இந்த 40 நாள் கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். காசு பணத்தை பொருட்டாக நினைக்காம நீங்கள் அதில் கலந்துக்கிறதுக்கு பாருங்கள். பணம்லாம் ஒரு மேட்டர் இல்லை. நீங்கள் வரணும்னு நினச்சிட்டிங்கனாக்கா பணம் எப்படியா ரெடி ஆகிரும், வந்துடலாம். நீங்கள் அந்த மாதிரி இந்த பயன்படுத்திக்கிற பாருங்கள். ஐயா ஒவ்வொரு கிளாஸுமே நல்லா அருமையாக சொல்லிக் கொடுப்பாரு. நம்மளை எந்த இடத்துல பேச விட்டு நம்மளை பார்த்து எந்த தவறு செய்கிறாங்கிற திருத்துவார். நல்லா அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. நீங்கள் பயன்படுத்திக்கிற வழியை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் பழனிவேல், திருப்பூர்லேருந்து வர்றேன். நான் 2018 ஐயாக்கிட்ட உபதேசம் வாங்கினேன். பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏதோ ஏதோ பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், அனுபவம்லாம் கிடைக்கிது. ஆனால் ஏதோ முழுமையடையாத தன்மையாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, ஐயாக்கிட்ட 40 நாள் கோர்ஸு எல்லாமே சொல்லித்தராருன்னு சொல்லிட்டு 40 நாள் கோர்ஸு வர்றேன். அதில் கற்றல், ஆனந்த வாழ்வு, காலம் உன் கையில், நிமிர்ந்து நில், பார்த்து பழகு, காமம், பேசும் கலை, பணம் சம்பாதிப்பது எப்படி, ஞானம், இந்த தலைப்புலெல்லாம் நடத்துகிறாரு. 40 நாளும் காலையில் பயிற்சி பண்ணுவோம். ஐயா நேரடி பார்வையில் பயிற்சி பண்ணுவோம். பயிற்சி பண்ணிட்டுட்டு அப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து அப்புறம் கிளாஸ் ஆரம்பிப்பார். கிளாஸ் எங்களை சுதந்திரமாக தெரிய விட்டுருவார். ஆனால் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கிறத சுட்டி காட்டி திருத்துவார். இப்படிலாம் வாழ்ந்தால் நல்லா இருக்காண்டா பழனிவேலு அப்படின்னு சொல்லுவார். நீ தப்பு பண்ணுற, மாற்றிக்க அப்படின்னு சொல்லுவார். இனிமேலுக்கு போயிட்டு நல்ல முறையில் நானும் வாழ்ந்து பிறரும் வாழ வைக்கிறது மாதிரி நல்லா பணம் சம்பாரித்து குடும்பத்தையும் வளர்த்து பிறருக்கு உதவி பண்ணி வாழணும். ஐயா தனியாக ஏசுரம் கொடுத்து நல்லா சாப்பாடு நேரம் போட்டு முருகா, செல்வராஜன் அம்மா எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க.
ஐயா, இந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்த இறைவனுக்கும் ஐயாவுக்கு நன்றி. என் மனைவி தான் பணம் ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டாங்க, அவங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.